அமிழ்தென்று சொன்னாலும் தமிழ் என்று சொன்னாலும் அன்னையே உன்னையே குறிக்கும். இமிழ் கடல் திரையிலும் குமிழ் விடும் நுரையிலும் இன்னோசை உன்னோசை இருக்கும். தமிழ் தமிழ் என் கையில் உமிழ் நறும் தேனாகும் தாய்தந்த பால்வாசம் பிறக்கும். அமிழ் கடல் கோளிலும் அமிழாத தமிழே நீ ஆழ்கவே வானுள்ள வரைக்கும் ஆழ்கவே வானுள்ள வரைக்கும். மலேசிய கவிஞர் சீனி நைனா முகமது அவர்களுடைய கவிதையோடு இந்த அரங்கில் என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். பேரன்பிற்கும் மிகுந்த வணக்கத்திற்கும் உரிய இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர், யாரையாவது முன்மாதிரியாக மாணவர்களிடத்தில், இளையோரிடத்தில், எங்கள் பிள்ளைகளிடத்தில், பேரன்களிடத்தில் காட்ட வேண்டுமென்றால் மிக குறைந்து வருகிற ஆளுமைகளின் எண்ணிக்கையில் இப்போதெல்லாம் மாணவர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில், குடும்பத்தினரிடத்தில், பேரனிடத்தில் யாரை போல் நீ வர வேண்டும் என்று கேட்டால், ஐயா இறையன்பு அவர்களைப் போல நீ வர வேண்டும் என்று எல்லோருக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிற ரோல் மாடல் என்று நாம் போற்றி மகிழ்கிற ஆளுமையாக இருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த கல்லூரி, ஆங்கில இலக்கியம் படித்த கல்லூரியினுடைய நிறுவனர் அவர்கள், செயலர் நிறுவனர் அவர்கள், பொருளாளர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மிக அழகாக ஒரு வரவேற்புரையை நிகழ்த்தி இந்த மேடையை வசீகரித்த முதல்வர் பெருந்தகை அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி இந்த தேரின் வடத்தை பிடித்து இழுக்கிற சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது பெற்ற கவிஞர் முருகேஷ் அவர்கள், திருச்சியினுடைய ஆளுமைகளாக இருக்கிற இனிய நந்தவனம் நாளிதழுடைய மாத இதழுடைய ஆசிரியர் நந்தவனம் சந்திரசேகரன் அவர்கள், கவிஞர் திருவள்ளுவர் அவர்கள், புதுக்கோட்டை கவிராசன் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் கவி முருகபாரதி அவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை எங்கள் சார்பிலும் இந்து தமிழ் திசையின் சார்பிலும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரியினுடைய மாணவர் என்று என்னை பெருமையோடு அறிமுகப்படுத்தி இருக்கிற வேளையில் நான் ஏராளமான கவிதைகளை எழுதியதை, 2 கவிதைகளை முருகேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கருப்பு ஆட்சிக்கு வரும் இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும் என்கிற அந்த கவிதை, அந்த கவிதையை எழுதிய இடம் ஜமால் முகமது கல்லூரி என்பதில் நான் பெருமையோடு அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழவன் என்கிற எழுத்தாளர் இங்கே இன்று என்ற ஒரு மாத இதழை நடத்தி என்னிடத்திலே ஒரு கவிதை வேண்டும், அந்த கவிதை இப்போது இருக்கிற கரண்ட் அஃபயர்ஸாக இருந்தால் பரவாயில்லை என்றவர் சொன்னார். அப்போது இருக்கிற கரண்ட் அஃபயர்ஸ் என்பது நெல்சன் மண்டேலா தான். எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட ஒரு பெயர் அதேதான். அப்போது நான் ஒரு 5 கவிதைகளை எழுதி கொடுத்தேன். அதில் கருப்பு ஆட்சிக்கு வரும் இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும் என்கிற கவிதையில் அட்டைப்படத்தில் போட்டு எனக்கு பெருமை கொடுத்தார். அது எழுதிய இடம் இந்த கல்லூரியில் நான் படித்த காலத்தில் என்று பெருமையோடு நான் நினைத்து பார்க்கிறேன். நான் நிறைய கவிதைகளை, இங்கே இருக்கிற தொகுப்பில் இருக்கிற பல கவிதைகளை எல்லாம் ஜமால் முகமது கல்லூரியில் தான் நான் எழுதினேன். அந்த இடத்தில் தான் நான் அமர்ந்திருந்தேன். அந்த இடத்தில் உங்களை போன்ற ஒருவராகத்தான் நான் அமர்ந்திருந்தேன், உங்களில் ஒருவராகத்தான் நான் அமர்ந்திருந்தேன். பாட புத்தகங்களை தாண்டி ஏராளம் புத்தகங்களை வாசித்ததனுடைய விளைவுதான் இந்த மேடையில் நான் இப்போது அமர்ந்திருக்கிறேன். இந்த திருவிழா ஒரு வாசிப்பு திருவிழா. பியாண்ட் த டெக்ஸ்ட் புக் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். பாட புத்தகத்தை தாண்டி நீ என்ன படிக்கிறாய் என்று. என்ன புத்தகம் வாசிக்கிறோமோ அதுவாக நம்மை மாற்றிக்கொள்கிற ஒரு வேளையில் ஏராளம் கவிதை புத்தகங்களை படித்ததன் விளைவு, அப்போது கவிஞர் சுரதா அவர்கள் தலைமையிலே இங்கு ஒரு கவியரங்கம் நடந்தது. கவிஞர் சுரதா ஒரு ஓமை கவிஞர். அந்த ஓமை கவிஞர் அப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கிற
ஒரு காலத்தில் அவரது தலைமையில் இதே மேடையிலே அந்த கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்தில் மாணவர்கள் சார்பில் பங்கேற்பதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு கவிதை போட்டி வைத்தார்கள். அப்போது ஜமால் முஹம்மது கல்லூரி மாணவர்களிடத்திலே ஒரு பெரிய போட்டி நிலவியது. நண்பர் இஸ்மாயில் போன்றவர்கள் அதை அறிவார்கள். அந்த போட்டியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு கவிஞர் சுரதா அவர்களோடு நான் கவியரங்கத்தில் பங்கேற்கிற வாய்ப்பையும் ஜமால் முஹம்மது கல்லூரி வழங்கியது. பெரிய கவிஞர்கள் ஆளுமைகளை அதில் போட்டிருப்பார்கள். அதில் மாணவர் சார்பில் நான் பங்கேற்றேன். வானவில் என்பது மேகத்தின் மேனியில் விழுந்து கிடக்கும் விளம்பர கோடு, தங்கமூர்த்தியே இப்போது பாடு என்று என்னை அழைத்தார் கவிஞர் சுரதா. அதெல்லாம் நினைவில் இருக்கிறது. எப்படி என்று கேட்டால் வாசித்ததனுடைய விளைவு. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பஸ்ஸில் போய் மெயின்காட் கேட்டு போவோம். மெயின்காட் கேட்லேருந்து மீண்டும் டிவிஎஸ் டோல்கேட்டில் இறங்குவோம். ஏதாவது வேலையாக போயிட்டு இருந்தீங்களான்னு நீங்களை கேட்கலாம். ஒரு வேலையும் கிடையாது. சும்மா அப்படி இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் டிவிஎஸ் டோல்கேட் வந்து மெயின்காடு போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு வர்ற ஒரு சூழலில் தான் அப்போது இருந்தோம். இப்போது இருக்கிற மொபைல் ஃபோன் அப்போது இல்லை. அப்போல்லாம் இந்த காஜாமியான் ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன். அந்த போயிட்டு வர்ற அந்த அனுபவங்களை கவிதைகளாக எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. காரணம், எங்கள் கையில் எப்போதும் கவிதை புத்தகங்கள் இருக்கும். மு மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள் இருக்கும். வைரமுத்து அவர்களுடைய வைகரை மேகங்கள் இருக்கும். கவிஞர் மீரா அவர்களுடைய கனவுகள் ப்ளஸ் காகிதங்கள் அதே நாங்கள் கையில் வச்சுருப்போம். கவிஞர் பாலா அவர்களுடைய புத்தகங்கள் வச்சுருப்போம். எல்லா கவிதை புத்தகங்களையும் கையில் வச்சிருக்கிறத பெருமையாக நினைத்து நாங்கள் கொண்டிருப்போம். கையில் புக்கு வச்சிருக்கிறது பெருமையான ஒரு விஷயம். அதுவும் கவிதை புத்தகத்தை வச்சிருக்கிறது பெருமையான விஷயம். அப்போது ஹாஸ்டலில் காஜாமியானில் நடந்த ஒரு கவிதை விழாவில் ஹாஸ்டல் டேயில் நான் என்னுடைய அனுபவங்களை கவிதையாக படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற மெஸ்ஸில் போடுற சாப்பாடை பற்றி, மெஸ்ஸில் நாங்கள் சனிக்கிழமை மட்டும்தான் சைவம் பார்க்கலாம், மற்ற எல்லா நாளும் நான் வெஜிடேரியன். மற்ற எல்லா நாளும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு அதை பற்றியெல்லாம் கவிதை எழுதி, இந்த பேருந்து பயணத்தை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன். அதை எல்லோரும் ரசித்தாங்க. அந்த கவிதையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பேருந்தின் நெரிசலில், அப்போ அவ்வளவு க்ரௌட் இருக்கும் அந்த பேருந்தில், பேருந்தின் நெரிசலில் கூந்தல் பின்னல் ஒன்று முன்னால் வந்து விழுந்தால் மின்னல் ஒன்று மேனி எங்கும் ஓடும். அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்போ கூந்தல் இருந்துச்சு. பேருந்து நெரிசலில் கூந்தல் பின்னல் ஒன்று முன்னால் வந்து விழுந்தால் மின்னல் ஒன்று மேனி எங்கும் ஓடும். பக்கத்தில் பக்கத்தில் நின்று பார்வை நெருப்பு பற்றி கொள்கிற நேரத்தில் கண்டக்டர் வந்து அணைத்து விட்டு போவார். இது அப்போ எழுதின ஒரு கவிதை. அப்போ இந்த கவிதைகள்லாம் அப்படியே இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இங்கே என்னென்னவெல்லாம் கவிதைகள் எழுதணும் அப்படின்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. அப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் அவங்க விவசாய கல்லூரியில் படித்தவங்க, அக்ரிகல்ச்சரல் காலேஜில். அன்னைக்கு உள்ள அக்ரிகல்ச்சரல் காலேஜில் ஒரு மேகசினை வந்து நான் வாங்கி படித்தேன். அந்த மேகசினை வாங்கி படிக்கிறப்ப அந்த மேகசினில் கல்லூரியில் அக்ரிகல்ச்சரல் மாணவர்கள் அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு கவிதை எழுதணும்னு அக்ரிகல்ச்சரல் காலேஜில் நடந்த போட்டியில் சொல்லி அதில் இருக்கிற கவிதைகளை படித்தேன். எழுதியவர் பெயர் எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் கவிதை ஞாபகத்தில் இருக்குது. அது என்ன கவிதைன்னா, அருகம்புல் போல வளர்ந்த நம் காதலை உன் அப்பன் எருமை மாடு மாதிரி மேய்ந்து விட்டானே அன்பே என்று ஒரு கவிதை இருந்துச்சு. அதில் இப்போ தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த கவிதைகள்லாம் அப்போ நினைவில் இருக்குது. எது ஒன்றை படிக்கிறோமோ, எது நம் மனம் கவர்கிறதோ, எதில் நம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாம் நம் மனதுக்குள் போய் உட்கார்ந்து கொள்கிறது. அப்போ அப்படியான வாசிப்பை நாம் மேற்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் முருகேஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போல, முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இத்தனை நூல்களை படிக்க முடிந்தது. நாம் எல்லாருக்கும் தினசரி ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு சிலருக்கு காஃபி சாப்பிட்ணும், காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு சிலருக்கு வாக்கிங் போகணும், காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு சிலருக்கு மீண்டும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கணும்னு தோணும். இப்படியெல்லாம் ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு உள்ள பழக்கம் காலை எழுந்த உடனே பேப்பர் படிக்கணும்.
அப்போ பேப்பர் படிக்கிற பழக்கம் அது ஒரு எப்படிப்பட்ட பழக்கம் அப்படின்னா, அன்னைக்கு பேப்பர் படிக்கலைன்னா அன்றைய பொழுது சரியான பொழுதாக இருக்காது என்கிற எண்ணம் நமக்கு இருந்தது, இப்போதும் இருக்கிறது. ஒருவேளை இப்போ நான்லாம் வெளியூர் போயிட்டேன்னா மீண்டும் வருகிற போது அந்த படிக்காத பேப்பரை நீங்கள் மீண்டும் படிப்பது. என்கிட்ட கேட்பாங்க எங்கள் வீட்டில், அது பழைய பேப்பர், அதை போய் படிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது படித்து முடிக்காத வரைக்கும் அது புது பேப்பர் தான், படித்து முடித்தாதான் அது பழைய பேப்பர். அப்போ படிக்காத வரைக்கும் அது புதிய பேப்பர். அப்போ செய்தித்தாளை வாசிப்பதை இளைய தலைமுறை ஒரு பாடமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வயதில் இருக்கும்போது புத்தகங்களோடு தான் நாங்கள்லாம் இருப்போம். இப்போ நாங்கள்லாம்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற ஆளுமைகள் நான் சொல்லுவேன். மதுக்கூர் ராமலிங்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தார். நந்தலாலா இந்த ஊரில் தான் இருக்கிறார். இரா எட்வின் பெரம்பலூர்லேருந்து இங்கே படித்தார், என்னுடைய சீனியர் அவர். பிச்சினிக்காடு இளங்கோ ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தார், சிங்கப்பூரினுடைய பிரபலமான கவிஞர் அவர். நாங்கள் எல்லாருமே மாலை நேரத்தில் ஒன்று கூடுகிற இடம் ஜமால் முது கல்லூரி. ஜமால் முது கல்லூரியில் தான் இங்கே உட்கார்ந்து கவிதைகளை பேசுவோம், புத்தகங்களை பரிமாறிக்கொள்வோம். இந்த புத்தகங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரசனையில் இருக்கிற புத்தகங்களை கொடுத்து, இதை படிங்க, இது நல்லா இருக்கும், இந்த புத்தகம் வந்திருக்கு பாருங்க, இது நல்லா இருக்கும், இதை படிங்க. அப்போ வைகறை மேகங்கள் ரொம்ப பிரபலமாக வந்த நேரம். வைகறை மேகங்களை வைரமுத்து அவர்கள் எழுதுகிற போது 19 வயது அவருக்கு. 19 வயதில் ஒரு கவிதை புத்தகம் போட்டார். பொன்மொட்டு பூந்தமிழே பூவளந்து கவியெழுதும் புலவனோடு கண் தொட்டு விளையாடு கனவுக்கு மனைவோடு கவிதை பாடு என் பாட்டில் சுவையிருந்தால் இளையவளே எடுத்துன்றன் இதழில் சூடு உன் தொட்டில் தனிலென்னை உறங்க விடுதாயே என் உயிரினில் ஆடு முத்து கவிப்பந்தல் முன்னே நிழல் போட பித்த கவிதைகளை பேசுகிறேன் முத்தமிழே பிள்ளை சிறுதூக்க பேச்சென்பேன் என் பாடல் வெள்ளை கனவின் விரிப்பு என்று முதல் பக்கத்தில் முதல் கவிதை அந்த வைகறை மேகங்களில். அப்போ படிக்கிற புத்தகங்களை கவிதைகளை உள்வாங்கி கொண்டு நினைவில் ஏற்றிக்கொண்டு அதை இன்னும் மனனம் செய்து கொண்டு மீண்டும் சொல்கிற ஒரு ஆற்றலை அன்றைக்கு நாங்கள் வளர்த்து கொண்டோம். இதுதான் வெற்றியினுடைய முதல் படி. இப்போ லைட்டு கண்டுபிடிக்கிறாங்க, விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உலகம் இருட்டாக இருந்தது, ஒரு எடிசன் வந்தார். இந்த உலகத்தில் பல புதுமைகளை பல அறிஞர்கள் நிகழ்த்தினார்கள். சர் சி.வி. ராமன் வந்தார். வானொலி என்று கண்டுபிடிக்கப்பட்டது மார்கோனி வந்தார். எடிசன் வந்தாலும் மார்கோனி வந்தாலும் சர் சி.வி. ராமன் வந்தாலும் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தினுடைய வெற்றி. ஆனால் உலகத்தில் இந்த மனதில் உள்ளே இருக்கிற இருட்டை விரட்ட யார் வந்தார் என்றால் ஒரு பாரதி வந்தான், ஒரு பாரதிதாசன் வந்தார், ஒரு திருவள்ளுவர் வந்தார், ஒரு ரவீந்திரநாத் தாகூர் வந்தார். இவர்கள்தான் இந்த உள்ளே இருக்கிற இருட்டை விரட்டினார்கள். வெளியே இருக்கிற இருட்டை வேண்டுமானால் எடிசன் விரட்டி இருக்கலாம். ஆனால் புற இருட்டை விரட்டுவதற்கு எடிசன் வந்ததை போல அக இருட்டை விரட்டுவதற்கு எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், புத்தகங்கள் வந்தன. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும்னா ஒரு திருக்குறள் படிங்க. இப்போ எவ்வளவு 2 திருக்குறள் 3 திருக்குறளை முதல்வர் மேற்கோள் காட்டினாரே. ஆளுமை அவர்கள் இறையன்பு சாரை வச்சு நான் ஒரு திருக்குறள் அவருக்கும் அவர் நினைக்கிறப்ப ஒரு திருக்குறள் ஞாபகத்து வரும் எனக்கு. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லவே மாட்டார், பயனிலா சொல்ல பேசவே மாட்டார். அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எந்த மேடையில் அவர் பேசினாலும் அவர் குறிப்பு இல்லாமல் அப்படியே பேசுவார். இன்னொன்று, அவருடைய ஒரு கேள்வி பதில்ல இறையன்பு சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தீவில் கொண்டு போய் உங்களை 1 வருஷம் விட்டுறான். 1 வருஷம் 10 புத்தகம் வேணும், எதெல்லாம் உங்களுக்கு வேணும் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னை எத்தனை வருஷம் வேணா கொண்டு போய் வேணாலும் விட்டுருங்க, நான் கேட்குற 10 புத்தகத்தை கொடுங்கன்னு ஒரு பட்டியல் போடுறாரு. எல்லா புத்தகமும் எனக்கு நினைவில் இல்லை. ஒன்று திருக்குறள், ஒன்று ரவீந்திரநாத் தாகூருடைய ப்ராஃபட் தீர்க்கதரிசி என்கிற ஒரு நூல், இன்னொன்று மிர்தாஸின் புத்தகம். இப்படி ஒரு 3-4 புத்தகங்கள் எனக்கு நினைவில் இருக்குது. நீங்கள் 10ஐயும் சார்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. 10 புத்தகங்கள் கொடுத்தா போதும், ஒரு தீவில் என்னால் குடியிருக்க முடியும்னா எவ்வளவு வாசிப்பினுடைய வேட்கை இருந்தால் அப்படி இருக்க முடியும். அப்படி வாசிக்கணும். இப்போ நமக்கெல்லாம் தோணும் இந்த வயதில்
புரட்டினாலே தூக்கம் வருதே ஏன் சார்? தூக்க மாத்திரை போட வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. எக்ஸாம்னு சொல்கிறாங்க, புக்கை அப்படி பெரட்டுறோம், ஆனால் தூக்கம் வருது. ஏன் தூக்கம் வருது? ஒரு புத்தகத்தை பெரட்டினீங்கன்னா விழிப்பு வரணும், உள்ளே இருக்கிற மனசு விழிச்சுக்கிறணும், உள்ளே இருக்கிற அறிவு விழிச்சுக்கிறணும், உள்ளே உறங்கி கொண்டிருக்கிற எல்லாம் விழிச்சுக்கிறணும். உள்ளுக்குள்ளே அழுக்கு இருந்துச்சுன்னா அதை விளக்கமாறு மாதிரி தொடச்சி விடணும். அதான் புத்தகம். மனசுக்குள்ள 1000 அழுக்குகள் இருக்கும், அந்த அழுக்கை துடைக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா புத்தகத்துக்கு இருக்குது. ஜூலை 17ஆம் தேதி ஒரு செய்தியை இந்து தமிழ் திசை வெளியிட்டது. மு. முருகேஷ் அவர்கள் குறிப்பிடுகிற போது இந்து தமிழ் திசையில் இந்த சதக் பதக் குபீர்னு ரத்தம் வருது, அதெல்லாம் வராது என்றவர் குறிப்பிட்டார். உண்மைதான். நீங்கள் மற்ற நாளிதழ்களை படித்து முடித்துவிட்டு முந்தைய நாளிதழ்களோடு நீங்கள் அடுக்கி வைத்து விட்டு வந்து விடலாம். இந்த மாதத்தினுடைய அழைப்புதல் இந்த இருக்குது, நாளிதழ் வரிசையாக இருக்குது, தேதி வாரியாக இருக்கிறது என்று அடுக்கி வைத்து விட்டு வந்து விடலாம். இந்து தமிழ் நாளிதழை நீங்கள் அப்படி வைக்க முடியாது. ஒரு நாள் முழுக்க சுமந்து திரிய வேண்டும், 2 நாள் முழுக்க சுமந்து திரிய வேண்டும், இன்னும் ஒரு வாரம் முழுக்க சுமந்து திரிய வேண்டும். காரணம், அவ்வளவு கட்டுரைகள், அவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள், அவ்வளவு செய்திகள் எல்லாம் அடங்கி இருக்கிற ஒரு நாளிதழாக இந்து தமிழ் திசை இருக்கிறது. அதிலும் புத்தகங்களை பற்றி எழுதிவிட்டால் அன்னைக்கு முழுக்க அதையே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த புத்தகத்தினுடைய பதிப்பாளருக்கு ஃபோன் பண்ணுவோம், இந்த புத்தகம் கிடைக்குமான்னு கேட்போம். இந்த புத்தகம் எங்கே, எத்தனை மணிக்கு, எவ்வளவுக்கு நீங்கள் தருவீங்கன்னு கேட்போம். இது எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்போம். எந்த புத்தகத்தை பற்றி இந்த வாரம் எழுதியிருக்க போகிறாங்களோ என்கிற ஆர்வத்தோடு பார்ப்போம். என்ன கட்டுரை வந்திருக்கோ அப்படின்னு பார்ப்போம். அப்போ அப்படியான ஒரு சூழலை இந்து தமிழ் திசை இலக்கியத்தின் பக்கம் திருப்பி விட்டது. அதில் ஒரு செய்தி வருது. நாராயணன் சர்வே என்கிற ஒரு கவிஞர் மகாராஷ்டிராவில் இருக்கிற நெரல் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் குடியிருந்தார். 84 வயதில் அவர் மறைந்து போய்விட்டார். மராட்டிய கவிஞர், சாதாரண கவிஞர் அல்ல, பத்மஸ்ரீ விருது பெற்ற கவிஞர். எப்படி சென்ற முறை இங்கு வந்திருக்கிறப்ப ஜமால் முஹம்மது கல்லூரியினுடைய விழாவில் முன்னாள் மாணவர் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றார். பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழ் கவிஞர். அதே போல மராத்தியத்து கவிதைகளிலே விருது பெற்றவர் நாராயணன் சர்வே. அந்த நாராயணன் சர்வே அப்படிங்கிறவருடைய நெரல் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய வீடு இருக்குது. அவர் இல்லை, அவருக்கு ஒரே மக, பேர் சுஜாதா, அவருடைய கணவர் பெயர் கணேஷ். 2 பேரும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க, கவிஞர் வீட்டில். அவங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வெளியூர் போயிடுறாங்க. 10 நாட்கள் வெளியூர் போயிட்டாங்க. வீடு சும்மா இருக்கு. திருடன் உள்ளே போயிட்டான். உள்ளே போன திருடனை எல்இடி டிவியை எடுத்துகிட்டு போயிட்டான், ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன திருடன் அடுத்த நாள் பார்த்துருக்கான், இன்னும் வீடு பூட்டி கிடக்கு. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிருக்கான், எல்லா பொருளையும் எடுத்துட்டான். பொருளெல்லாம் எடுத்துட்டு திரும்புகிறவன் இப்படி ஃபோட்டோவை பார்க்குறான். காஜாமையான் ஐயா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறப்ப நாராயண சர்வே கவிஞருடைய விருதுகள், அவருடைய படம், ஜனாதிபதியோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அவருடைய வாங்கின பரிசுகள் எல்லாவற்றையும் வரிசையாக பார்க்குறான். அவருடைய புத்தகங்கள்லாம் பார்க்குறான். இவ்வளோ பெரிய கவிஞர் வீட்டிலையா நாம் திருடிட்டோன்னு குற்ற உணர்ச்சி அவனுக்கு வந்து மீண்டும் திருடினதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்இடி டீயெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சுட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறான். இப்படிப்பட்ட மகா கவி வீட்டில் திருடியதற்காக நான் வெட்கப்படுகிறேன், என்னை மன்னிக்கவும் எழுதி செவத்தில் ஒட்டிட்டு வெளில போயிட்டான். திருடன் திருப்பி கொண்டு வந்து வைத்த பொருட்கள், நான் தான் திருடியது ஒரு பத்மஸ்ரீ விருது பெற்ற பெரிய கவிஞர் வீட்டில் என்று திருடன் நினைத்து, திருடனுக்கு ஒரு அறம் இருக்கிறது. திருடனிடம் இருந்த அறத்தை நாம் கண்டுகொள்வதற்கு ஏதுவாக இந்து தமிழ் திசை இந்த செய்தியை வெளியிடுகிறது. இந்த செய்தியில் என்ன போட்டிருந்திருக்கலாம்? நயன்தாராவை பற்றி போட்டிருந்திருக்கலாம். அந்த இடத்துல வேற என்ன போட்டிருந்திருக்கலாம்? வேறு திரை நடிகர்களை பற்றி போட்டிருந்திருக்கலாம், வேறு ஏதேனும் செய்திகளை போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு செய்தி நம்மை ஈர்க்கிறது. நாராயண சர்வே யார் என்று எனக்கு தெரியாது. நாராயண சர்வேயை எனக்கு அறிமுகப்படுத்தி, அவருடைய குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி, மராட்டியத்தில் இருக்கிற திருடன் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறான் என்பதையும் நான் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக
ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒரு செய்தியை இந்து தமிழ் நாளிதழ் வெளியிடுகிறது என்றால் அதை வாசித்ததனுடைய விளைவுதான் உங்களிடத்தில் நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ நீங்கள் படிக்கணும். இப்போ நான் படித்தா எனக்கு இங்கே ப்ரொஃபஸர்ஸ் 10 பேர் இருந்திருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் எனக்கு அதிகமாக ஒரு 50 பேர் ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க. மொத்தத்தில் நான் 60-70 ஆசிரியர்களை மட்டும்தான் என்னுடைய வாழ்நாளில் சந்திச்சிருக்க முடியும். ஆனால் என்னுடைய வீட்டில் இருக்கிற புத்தகங்களில் லட்சக்கணக்கான ஆசிரியர்களோடு தினசரி நான் உரையாடுகிற வாய்ப்பை நான் பெறுகிறேன். அதுதான் புத்தக வாசிப்பினுடைய அதிசயம். அப்படி ஒரு அதிசயத்தை நூல்கள் நிகழ்த்துகின்றன, புத்தகங்கள் நிகழ்த்துகின்றன. நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்கள் ஒரு செய்தி சொல்லுவார். நீங்கள் ஒரு சில புத்தகங்களை படிச்சுட்டு கையை கழுவிடணும், ஒரு சில புத்தகங்களை கையை கழுவி விட்டு தொட்டு படிக்க வேண்டும். ரெண்டையும் சொல்லுவார். எது சிறந்த புத்தகம்? எது உங்களுக்குள் இருக்கிற உங்களை கண்டெடுக்கிறதோ அது சிறந்த புத்தகம். இப்போ உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பார். நீங்கள் வழக்கமாக நம்ம எப்போ படிக்கிறோம் தெரியுமா? நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு குரூப் எக்ஸாமுக்காக படிக்கிறோம். ஆனால் நீங்கள் தினசரி புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகமாக படிக்க வேண்டியதில்லை, குரூப் எக்ஸாமுக்கு அதிகம் படிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு வியாதி வரணும். என்ன வியாதி? படித்தா தான் தூக்கம் வருது என்கிற வியாதி வரணும். எங்களுக்கு அந்த வியாதி இருக்குது. நாங்கள்லாம் படித்தா தான் தூங்கலாம். ஒரு புத்தகத்தை 10 பக்கங்களையாவது புரட்டினால்தான் உறக்கம் வரும். அப்படி புரட்டுகிற போது அந்த எழுத்தாளனுடைய சிந்தனை, அவன் காட்டுகிற பண்பாடு, இதெல்லாம் நமக்கு வந்து விடுகிறது. நமக்குள்ளே இருக்கிற நாகரிகம், மற்றவர்களிடத்தில் இருக்கிற பண்பாட்டு சூழல்கள், இதெல்லாம் வந்து விடுது. தோ பரமசிவம் என்கிற ஒரு ஆய்வறிஞர் இருக்கிறார், அண்மையிலே மறைந்து போனார். அவருடைய பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு கிடைச்சா அல்லது உங்கள் நூலகத்தில் இருக்கு, அவசியம் படிங்க. நீங்கள் தமிழகத்தினுடைய தமிழருடைய பண்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மேடையில் என்ன மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் முருகேஷ் மாதிரி உரையாற்றணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்கிற புத்தகத்தை இன்றைய ஆளுமை ஐயா இறையன்பு அவர் எழுதியிருக்கிறாரு. அது வெளியிட்ட ஆண்டிலிருந்து இப்போ தான் வெளியிட்டாங்க. அதை அத்தனை பிரதிகள் விற்று தீர்ந்து விட்டது. எத்தனைன்னு எனக்கு தெரில. ஆனால் அதிகமான யாரை பார்த்தாலும் அந்த புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. வீட்டிலே ஒரு திருக்குறள் வைத்திருப்பதை போல, நிறைய வீடுகளிலே ஒரு டிக்ஷனரி வைத்திருப்பதை போல, இறையன்பு சாருடைய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்கிற புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா, அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேடையில் பேசலாம். அப்போ வாசிப்பு என்பது உங்களுக்குள் இருக்கிற உங்களை கண்டெடுக்கிற ஒரு மாய வித்தையை அது நிகழ்த்துகிறது. நாம் தினசரி உடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, காலை எழுந்து இரவு வரைக்கும் நீங்கள் என்ன இன்னைக்கு செய்தோன்னு தேதித்தாளை பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே கிழிக்கிறோமே தவிர வேறு என்ன கிழித்தோம் என்று நினச்சிங்கன்னா பெரும்பாலும் நில்லா இருக்கும். ஆனால் இந்த வயதில் படித்தவங்க தான் பெரியவங்களாக இருக்கிறாங்க. இந்த எனக்கு தெரிந்து நிறைய அறிஞர்கள், புதுக்கோட்டையில் 80 வயது நிறைந்த ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட என்ன சார் ஸ்பெஷல்? உலகினுடைய எல்லாவற்றினுடைய முதல் பதிப்புகளையும் அவர் வச்சிருப்பார். பாரதியார் எழுதி வெளியிட்ட முதல் கவிதை தொகுப்பு சுதேச கீதங்கள் அவர் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட அந்த பிரதி இருக்கு. பாரதியார் எழுதி வெளியிட்ட பிரதியை அவர் வச்சிருக்கிறார். குடியரசு பத்திரிகைன்னு ஒன்று வருது, அதனுடைய பிரதியை அவர் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட இப்போ போய் உட்கார்ந்து கேட்டிங்கன்னா 80 வயது, கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார், புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பார். எதை பற்றி கேட்டிங்கன்னாலும் சுவிட்சு தட்டி விட்டது மாதிரி அப்படியே ஒப்பிப்பார், அப்படியே சொல்லுவார், வருடம் சொல்லுவார், நாள் சொல்லுவார். 80 வயது அவருக்கு. விஜயா பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகம் இருக்கிறது. சாருடைய புத்தகங்களை, நிறைய புத்தகங்களை வெளியிட்ட பதிப்பகம் அது. வேலாயுதம் என்று பெயர். அவர் எனக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு புத்தகத்தை எனக்கு ரெஃபர் பண்ணார். இதை படிங்க தங்கமூர்த்தி என்னார். அது என்ன புத்தகம்னா, KR மீரா எழுதிய ஆராச்சார்னு ஒரு புத்தகம். அது என்ன சார் ஆராச்சார் அப்படின்னா, அவங்க பெங்காலியில் ஆராச்சார்னா அந்த பிணத்தை தூக்கிலிடுபவருக்கு பெயர் ஆராச்சார்னு பேர். அந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னாரு.
எத்தனை பக்கம் அப்படின்னு 786 பக்கம். நீங்கள் படிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். படித்து முடிச்சுட்டு மிரண்டு போயிட்டேன். அப்படிப்பட்ட புத்தகமாக இருக்குது. கேஆர் மீராவோட புக்கு டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு, நீங்கள் படிங்கிறாரு. அவருக்கு 80 வயது. நான் சொல்கிறது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறவர்னா, 80 வயது நிரம்பிய ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி படிக்கிறார். 80 வயது நிரம்பிய விஜயா பதிப்பக உரிமையாளர் வேலாயுதம் படிக்கிறார். அதுக்கு அந்த ஆராய்ச்சார் புத்தகத்தை படித்தது மட்டும் இல்லை, வெண்ணிலா எழுதிய நீரதிகாரத்தை படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அது நீரதிகாரத்தை கையில் தூக்குனாலே கை வலிக்கும் நமக்கு. இந்த வேல்யூம் அப்படிப்பட்ட வேல்யூமாக இருக்கும். அதை படித்து முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கள் ஊரில் இன்னொருத்தர் இருக்கிறார், முருகபாரதி சாருக்கு தெரியும், சுதந்திர ராஜன்னு பேர். அவருக்கு பேர். சுதந்திர தினத்தை அன்னைக்கு பிறந்தார். 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிறந்தார். அவருக்கு பேர் சுதந்திர ராஜன் அவங்க பேர் வச்சாங்க. அப்படி அப்போ பேர் வைப்பாங்க. நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன், அறிமுகப்படுத்தினாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சுதந்திரராஜனுக்கு வர்றேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் வர்றாரு. அப்பா பேரை கேட்டேன், சுப்பையா. அம்மா பேரை கேட்டேன், ராமுக்கண்ணு. எழுதிட்டோம், சுப்பையா ராமுக்கண்ணு. எல்கேஜிக்கு சேர்க்க வர்றாங்க. குழந்தை பேரை சொல்லுங்க. சுப்பையா ராமுக்கண்ணு. எந்த ஊர்? பக்கத்தில் பெருஞ்சுனைன்னு ஒரு கிராமம். குழந்தை பேர் சொல்லுங்க. ஆண்ட்ரியா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுவும் தப்பாக காதில் விழுகுதா? குழந்தை பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஆண்ட்ரியா. உங்கள் பேர் என்ன? ராமையா. உங்கள் பேர் என்ன? ராமுக்கண்ணு. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆண்ட்ரியான்னா என்ன தெரில, ஒரு பேர் புதுசாக இருக்கட்டுமே நாங்கள் வச்சு விட்டோம் அப்படிங்கிறாங்க. கிராமம் வரைக்கும் போயிடுச்சு ஆண்ட்ரியா. ஆனால் சுதந்திர தினத்துக்கே பிறந்த அவருடைய பேர் சுதந்திரராஜன். அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புத்தகம், இதில் ஒரு புத்தகம் வச்சுருப்பார். படிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லா புது புத்தகத்தையும் படிச்சுட்டு நமக்கு ஃபோன் பண்ணுவார். இதை படிங்க, இன்னைக்கு இதை படிச்சுட்டேன், இன்னைக்கு தமிழ் இந்து பாருங்க, இந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, எல்லாவற்றை பற்றியும் பேசுவார். அப்போ 75 வயது நிறைந்த அவர் படிக்கிறார். முத்துப்பாண்டியன் என்று ஒருவர் இருக்கார் எங்கள் ஊரில். பாண்டியன் புத்தகம்னு புத்தக கடை வச்சிருக்கிறாரு. ஓஷோ புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டாரு. ஓஷோவே படிச்சிருக்க மாட்டார். அவ்வளவு புக்ஸையும் படித்து முடிச்சிட்டார். அவருக்கு 84 வயது, 80 வயது, 75 வயதில் இன்னமும் படித்து கொண்டிருக்கிறார்கள். 20 வயதில் இருக்கிற 22 வயதில் இருக்கிற நாம் எல்லோரும் செல்ஃபோனையோடு நாம் இன்னும் வாழ்க்கையை அலையிறோம். முருகேஷ் சொன்னார், அது நம்மளை மாட்டிக்கிருச்சு. பெரியார் சொன்னார், பெண்களுக்கு எப்படி வாழ்க்கை வரும்? கரண்டியை பிடுங்கிட்டு புக்கை கொடுங்கன்னார். இன்றைக்கி என்ன நிலைமை? செல்ஃபோனை பிடுங்கிட்டு புக்கை கொடுக்கணும். செல்ஃபோனை பிடுங்கிட்டு புக்கை கொடுத்தா நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு பின்னால் போடுற டிகிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு படித்து வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய அடையாளம். உங்கள் வீட்டில் ஒரு நூலகம் இருந்தால் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு அர்த்தம். நீங்கள் பணம் நிறைய இருந்தால் பணக்காரன். புக்ஸு நிறைய வச்சு பாருங்கள், வீட்டில் அடுக்கி வச்சு பாருங்கள். கோயம்புத்தூரில் லக்ஷ்மி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மி ஹோட்டல், அந்த காலத்து ஹோட்டல், எந்த ரூம் எடுத்தீங்கன்னாலும் அந்த ரூமில் வழக்கமாக அந்த ஹோட்டலில் என்ன வச்சுருப்பாங்க? 2 டம்ளர் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஜக்கு, ஒன்று பழைய ஜக்கு வச்சுருப்பாங்க, இதான் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன வச்சுருப்பாங்கன்னா, திருக்குறள் வச்சுருப்பாங்க, குரான் வச்சுருப்பாங்க, பகவத்கீதையை வச்சுருப்பாங்க, விவிலியம் வச்சுருப்பாங்க. ஒரு 5 புத்தகங்களை எல்லா அறைகளிலும் அந்த ஹோட்டலில் வச்சுருப்பாங்க. ஒரு ஹோட்டல் உரிமையாளருக்கு, வணிக நிறுவனம் நடத்துபவருக்கு ஒரு புத்தகத்தின் மீதான காதல் இருக்கிறது. மாணவர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு வாசிக்கிற பழக்கம் எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும். அப்போ எல்லா வீடுகளையும் நீங்கள் கட்டுபவர்கள் வாஸ்துப்படி கட்டுகிறார்கள். இங்கே பூஜை அறை இருக்கலாம், இங்கே வரவேற்பு அறை இருக்கலாம், இங்கே படுக்கை அறை இருக்கலாம். இன்னொரு படுக்கை அறைக்கு நம்மால் ஒரு பேர் வச்சுருக்கான், மாஸ்டர் பெட்ரூம்னு வச்சுருக்கான். பெட்ரூம் தானே அது, எங்கே படுத்தாலும் தூக்கம் வரப்போகுது, அதுக்கு பேர் வச்சுருக்கான் நம்மால், மாஸ்டர் பெட்ரூம்னு வச்சுருக்கான். ஆனால் எந்த வீடுகள்லையும் லைப்ரரின்னு ஒரு இடம் கிடையாது. வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இது சனி மூளை, ஈசானி மூளை, நெருப்பு மூளை. ஏதாவது இனிமேல் வருகிற வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்லணும்? சார் வீடு, இந்த இடத்துல என்ட்ரன்ஸு, இது பூஜை அறை, இது படுக்கை அறை சார், இது குளியல் அறை, இது புத்தக அறை சார் அப்படின்னு சொல்லணும்.
சார் புத்தகரை வைக்காட்டி வீடு உருப்படாது. இது வாஸ்து நிபுணர்கள் சொல்லணுமே, வாஸ்து நிபுணர்கள் அதை சொல்லணும். புத்தகம் அறை இருக்கணுங்க இங்கே, இல்லாட்டி கவர்மெண்ட்டில் பர்மிஷன் தர மாட்டாங்க, முனிசிபாலிட்டியில் கார்பரேஷனில் அனுமதி கிடையாது. உங்கள் வீட்டில் பிளான் கொடுத்தீங்கன்னா லைப்ரரிக்குன்னு ஒரு பிளான் வேணும். இந்த பிளான் இருந்தால் தான் இதை அப்ரூவல் பண்ணுவேன்னு சொல்லணும். அதை ஒரு ஆஃபீஸர் போய் விசிட் பண்ணணும். லைப்ரரிக்குன்னு ஒதுக்குனீங்கல்ல, புக்கு இருக்கான்னு பார்க்கணும். வீடுகள் புத்தகம் இருக்க வேண்டும். குழந்தைகள் இருக்கிற வீடுகள் எல்லாம் பொம்மைகள் இருக்கிறது. எல்லா குழந்தைகள் இருக்கிற வீடுகளிலும் சுவர்கள் கிறுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா குழந்தைகள் இருக்கிற வீடுகளிலும் ரிமோட் கண்ட்ரோல் உடைந்து போய் கிடக்கிறது. ரிமோட் கண்ட்ரோல் உடையாத ஒரு வீடு இருக்கிறது என்றால், அந்த வீட்டில் குழந்தை இருக்கிறார் என்றால், உடையாத ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று அர்த்தம். ஒரு வீடுன்னா ரிமோட் கண்ட்ரோல் உடைஞ்சு பேண்டேஜ் போட்டிருக்கணும், செதறி கிடக்கணும், பேப்பர் கிழிஞ்சு கிடக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ ஒரு குழந்தை இருப்பதற்கான அடையாளம் ஒரு வீட்டில் இருக்கு. ஒரு மனிதன் இருப்பதற்கான அடையாளம் புத்தகங்கள் இருக்க வேண்டும் ஒரு வீட்டில். அப்போ ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வாழ்ந்ததற்கான அடையாளமாக அந்த புத்தகங்களை வைத்தால்தான் ஒரு வாசிப்பு திறனை கொண்டு வர முடியும். அப்படித்தான் வாசிக்க முடியும். ஒரு கவிதை உங்களை புரட்டி போட்டு விடும். 2 வரி புரட்டி போட்டுரும்னு முதல்வர் சொன்னார். 2 வரி ஒரு கவிதை புரட்டி போட்டுரும். மலேசியாவில் இருக்கிற தேயிலை தோட்ட அந்த தேயிலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் படித்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இங்கேருந்து தலைவர்கள்லாம், அறிஞர் அண்ணா போன்றவர்கள், எம்ஆர் ராதா போன்றவர்கள்லாம் அந்த தேயிலை தொழிலாளர்களை போய் பார்த்துருக்கிறாங்க. அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க. மலேசியாவில் இருக்கிற தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த சிரமத்தை புண்ணியவான் என்கிற ஒரு கவிஞர் எழுதுகிறார். அவர் மலேசிய கவிஞர், புண்ணியவான். சந்திரசேகர் சாருக்கு தெரியும். அவர் ஒரு சின்ன கவிதையில் எழுதுகிறார். அவன் நட்டு வைத்த மரங்களெல்லாம் நிமிர்ந்து விட்டன, அவன் நட்டு வைத்த மரங்களெல்லாம் நிமிர்ந்து விட்டன, நடுவதற்காக குனிந்த அவன் இன்னும் நிமிரவே இல்லை என்று எழுதியிருந்தார். ஒரு வாழ்க்கையை, ஒரு தொழிலாளியினுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன கவிதையில் ஒருத்தர் நம்மளுடைய மனதை எழுப்பிவிட முடியும். இந்த மனம் என்பது ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு நிறைய பேர் இப்போ புறப்பட்டு வர்றாங்க. உங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்குங்க, கண்களை மூடுங்க, தியானம் பண்ணுங்க, அப்படியே பாருங்க இந்த உலகம், அப்படிலாம் வேண்டியதில்லை. ஒரு புத்தகம் படித்தால் உங்கள் மனம் தூய்மையாகிவிடும். ஒரு புத்தகம் படித்தால் உங்கள் மனதில் இருக்கிற அழுக்கு வெளியேறிவிடும். ஒரு புத்தகம் படித்தால் அந்த எழுத்தாளர் உங்களோடு கைகுலுக்குவார். ஒரு புத்தகம் படித்தால் அந்த பண்பாட்டுக்குள் நீங்கள் போய்விடுவீர்கள். நீங்கள் காய்களிலே வெளி அழகு ஒன்று உண்டு, உள்ளழகு ஒன்று இருக்குது. மாங்காய்க்கு வெளி அழகு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காயை பார்த்தீங்கன்னா உள் அழகு ரொம்ப அழகாக இருக்கும். பறவைகளில் பார்த்தீங்கன்னா மயிலினுடைய வெளி அழகு ரொம்ப அழகாக இருக்கும். குயிலினுடைய உள் அழகு ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய குரல், மயில் பான்னா நல்லா இருக்காது, குயில் ஆன்னா நல்லா இருக்காது. மயிலுக்கு வெளி அழகு அழகு, குயிலுக்கு உள் அழகு அழகு. அதே போல் பழங்களில் பார்த்தீங்கன்னா மாங்கனியினுடைய வெளி அழகு ரொம்ப அழகாக இருக்கும், பலாப்பழத்தினுடைய உள் அழகு ரொம்ப அழகாக இருக்கும். மனிதர்களுக்கு ஒரு வெளி அழகு உண்டு, உள் அழகு உண்டு. மனிதர்களுடைய வெளி அழகு என்பது நாகரிகம், உள் அழகு என்பது பண்பாடு. வெளி அழகும் ரொம்ப அழகாக இருக்கணும், உள் அழகும் அழகாக இருக்கணும். வெளி அழகு நாகரிகத்தையும் உள்ளழகு பண்பாட்டையும் தக்க வைத்து கொள்வதற்கும் வளர்ப்பதற்கும் செழுமைப்படுத்துவதற்கும் அதை வளர்த்து கொண்டே அடுத்த தலைமுறை வரைக்கும் எடுத்து போவதற்கும் புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு பயனளிக்கும். புத்தகங்கள் தான் நம்மோடு பேசும். அது வெறும் காகிதங்களால், எழுத்துக்களால், கருப்பில் எழுதப்பட்ட அச்சுக்களால் ஆனதல்ல. ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளும் ஒரு உயிர் கிடக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளும் ஒரு வரலாறு கிடக்கிறது. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களிலே, அவ்வளவு நாடகங்களிலே சோகங்கள் ததும்பி வழிகிறது. அவ்வளவு எழுதப்பட்ட மாஸ்டர் ட்ராஜடி என்று நாங்கள் இங்கே தான் படித்தோம். அதை ஷேக்ஸ்பியர் இங்கே தான் படித்தேன். நான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இங்கே தான் படித்தேன். த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அண்ட் த மைல்ஸ் அண்ட் பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்கிற கவிதையை நான் இங்கே தான் ஜமாலில் தான் நான் படித்தேன். என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட பெருமை ஜமால் அஹ்மது கல்லூரிக்கு உண்டு. நான் ஒரு சாதாரணமான கிராமத்திலிருந்து தான் இங்கே வந்து எனக்கு ஆங்கிலமெல்லாம் தெரியாது, ஆனால் ஆங்கில இலக்கியம் எடுத்து படித்தேன்.
எனக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து உமர் முக்தார் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எங்கள் ஆல்பர்ட் சார் எங்களை அந்த உமர் முக்தார் படத்துக்கு கூப்பிட்டு போனார். எங்கள் பேராசிரியர் எங்களை சினிமாவை கூப்பிட்டு போய் பாரு, இது உமர் முக்தார் படத்தை பாரு அப்படின்னார். தினசரி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணேன்ட்டு என்று எங்கள் பேராசிரியர் எங்களுக்கு பணித்தார்கள். இங்கே இருக்கிற லைப்ரரியில் அதிக நேரத்தை நாங்கள் செலவு பண்ணோம். சம்டைம்ஸ் பீரியட்ஸை மிஸ் பண்ணிடுவோம், லேட்டாக போவோம், ஏன்னா லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருப்போம். வாசிப்பு தான் இந்த இடத்திற்கு எங்களை உயர்த்தி இருக்கிறது. நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் என் மாணவர்களை படிக்க வைக்கிறேன். என் மாணவர்கள் புத்தகங்களை படித்து வந்து அந்த புத்தகங்களை ஓரமாக வைத்துவிட்டு என்ன படித்தோம் என்று அவர்கள் மொழியிலேயே அவங்க இயல்பாக பேசணும். செம்மொழியிலெல்லாம் பேச வேண்டியதில்லை, அவங்க மொழியிலே அவங்கள பேசணும். ரீடர்ஸ் கிளப்னு வச்சேன், வாசிப்போர் மன்றம். அந்த மன்றத்தை எனக்கு தொடங்குவதற்கு தூண்டுகோலாக இருந்தது. நான் முதல்ல சொன்னேன்ல, ரோல் மாடல் சார் இறையன்பு சார் சொல்லித்தான் வாசிப்போர் மன்றத்தை இங்கே தொடங்கினேன். ரீடர்ஸ் கிளப் வச்சுருக்கோம், அவர் தான் தூண்டுகோல். அதுக்கு அந்த மாணவர்கள் டெய்லி படிக்கிறாங்க, அவருடைய புத்தகங்களை படிச்சுட்டு வந்தாங்க. அதில் கூட ஒரு மாணவன் வந்து இல்லறத்தில் வெற்றி காண்பது எப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்தான். சார்கிட்ட நீ என்ன புத்தகம் படித்தேன்னு சார் கேட்டாங்க. இல்லறத்தில் அதையேண்டா இப்போ படிக்கிற அப்படின்னாரு சார். வேறு புத்தகம் மாற்றி படிச்சிருக்கலாம் மேடா அப்படின்னாரு. இந்த ஆண்டு விழியன் என்கிற எழுத்தாளருடைய புத்தகங்களை படிக்க சொன்னோம். இளம் வயதில் இந்த எழுத்துக்களைத்தான் மனசுக்குள் விதைக்க வேண்டும். செல்ஃபோன் குப்பைகளை கொண்டு வந்து நம்மிடத்திலே கொட்டுகிறது. ஆங்கரை பைரவி என்கிற என்னுடைய நண்பன் எழுதினான், செல்லம் கொடுத்து செல்லும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் பக்கத்து வீட்டு பையனோடு என்று ஒரு கவிதை எழுதினார். அவ்வளவு ஆபத்தான ஒன்றை செல்போன் விதைக்கிறது. செல்போன் அவ்வளவு ஆபத்தானது, அதை ஓரமாக வைத்து விடுங்கள். அதில் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மோடு இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். சைலண்டில் போடுறதுக்கு ஒரு மோடு இருக்குது, சைலண்டில் போட்டுக்கலாம், ஊமையாயிரும். ஆனால் புத்தகம் அப்படி இல்லை, நீங்கள் புரட்டிக்கிட்டே இருக்கலாம். எனவே புத்தகங்களை வாசிப்பதை, வாசிப்பு திருவிழாவை தமிழ்நாடெங்கும் எடுத்து செல்கிற இந்து தமிழ் திசையினுடைய இந்த மாபெரும் முயற்சி வெற்றி பெறும் விதமாகத்தான் இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இன்று இரவிலிருந்து ஒவ்வொரு புத்தகத்தை நான் வாசிப்பேன் என்கிற உறுதிமொழியோடு இந்த அரங்கை விட்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். உங்கள் வீடுகளில் புத்தகங்கள் அதிகம் இருக்க வேண்டும். என்னென்னவெல்லாம் புத்தகம் பார்க்குறீங்களோ அந்த புத்தகத்தை எல்லாம் நீங்கள் அப்படியே ரசித்து வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கடலை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த கடலை பேப்பரை கீழே போட்டுறாமல் அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கா என்று தேடி தேடி படித்த தலைமுறை எங்கள் தலைமுறை. அப்படி படித்தோம், ஏதாவது இதில் கிடைச்சிடாதா, இதில் ஏதாவது யாராவது ஒரு அறிஞருடைய பொன்மொழி இருக்காதா. ஏன்னா ஒரே ஒரு திரைப்பட பாடல் ஒருவரை தற்கொலைக்கு போனவரை திருப்பி விட்டுச்சு. கலங்காதிரு மனமேங்கிற கண்ணதாசன் பாடல், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த பின்பு எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு பாட்டை கேட்டு தற்கொலைக்கு போன கவிஞர் வாலி திரும்பி வந்து 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினார். ஒரு பாடல் ஒரு மனிதனை மாற்றி திருப்பி விடுகிறது. ஒரு புத்தகம் அதே போல ஒரு உலகத்தை மாற்றிவிடும். எனவே இந்த சமுதாயத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்றுவதற்கு வாசிப்பு ஒன்றுதான் மிகப்பெரிய ஆயுதம். மாணவர்கள் அதை கைவிட்டு விடாதீர்கள், வாசிக்க தொடங்குங்கள் என்று சொல்லி, உன் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும், உன் தோள்கள் 2 தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும், உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்றான் தாராபாரதி என்கிற கவிஞன். உங்களது கரங்களில் வாசிப்பின் மூலமாக இந்த உலகம் சுழன்று வர வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.